ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் சாதம் முட்டைத்தொக்கு. இது ஃபஸ்ட்டு மாங்காய் சாதத்துக்கான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். மாங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள், ஆற வச்ச ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். பச்சை மிளகா ஓரளவு நல்லா வதங்கி வரணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு, பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வெங்காயம் பெருசாக இருக்கிறதா பார்த்தா அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 மாங்காய் திருவியிருக்கேன், மீடியம் சைஸ்டு மாங்காய். ஸோ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் திருவி வச்சுருக்க மாங்காய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. ஸோ எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், இதுக்கு கல்லுப்பு போடாதீங்க, சால்ட் ஆட் பண்ணுங்கள். நான் ரைஸ்க்கு சால்ட் போட்டு வடிச்சிருக்கிறதுனால இந்த மாங்காய் தொக்குக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா புளிப்பான மாங்காய் எடுத்திங்கன்னா இந்த ரைஸ் நல்லாயிருக்கும் இன்னும். ஸோ இது மாங்காய் வெந்ததுக்கப்புறம் வடித்து வச்சுருக்க ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் நல்லா கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு மாங்காய் சாதங்க. இந்த ரைஸ்க்கு வந்து அடிச்சுக்க ஆளே இல்லைங்க, எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்லாம். ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பர்ஃபெக்ட் காம்போன்னு பார்த்திங்கன்னா முட்டை தொக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மட்டன் மசால், பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கு, ஆயில். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு தக்காளி போடுங்க. பூண்டு இதை 3 போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆகி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்லாம் போகணும். ஸோ மீடியம்லேயே செய்யுங்க. இது இப்போ ரா ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு. ஆயில் நல்லா செப்பரேட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன் எக்கு, அதை நான் உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா வந்து அந்த எக்குக்குள்ளே கொஞ்சம் போகணும். ஸோ அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மேலால் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு முட்டை தொக்கு ரெடி. இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சாம்பார் சாதம், ரசம் சாதம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மாங்காய் சாதம் அண்ட் முட்டை தொக்கு இந்த காம்பினேஷன் ஒருத்தர் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.